பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க அருமை பிரியாணி தான் சொல்கிறோம். ஸோ அன்னையும் சிக்கன் தம் பிரியாணி. ஸோ இங்கே வந்து ஒரு பிரியாணி வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அப்போவே செஞ்சு அப்போவே அறுத்து அப்போவே சிக்கன் பண்ணுறாங்க. சிக்கன் அறுத்து அப்போவே பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்ட்டும் பக்கவாக இருக்குது. சிக்கன் 55 பக்கவாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 100 ரூபா பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை வைக்கிறாங்க. இந்த பிரியாணியில் வந்து மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஊறி இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து மசாலா இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் ஊறி இருக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்னடா தக்காளி சாதம் இருக்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உள்ளே பிரியாணி வந்து நல்லாவே இருக்குது. சால்னா ஊற்றி காட்டுவோம். சால்னா ஓகே தான். தயிர் வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து இன்னும் அதிகமாக தரலாம். பட் ஓகேவாக இருக்குது. இந்த கடையோட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து சிக்கன் 65 அப்போ தான் போடுவாங்க. நீங்கள் கேட்கும் போது தான் போடுவாங்க. அதே மாதிரி வந்து பிரியாணி அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. இப்போ சில கடைலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிக்கன் மீந்துச்சு வச்சுருவாங்க, நாளைக்கு வச்சுருவாங்க. ஃப்ரீஜரில் வச்சு நாளைக்கு திரும்பி வந்து இதை போடுவாங்க. அது சிக்கன் 65 ஆகட்டும் இல்லை நார்மல் சிக்கன் ஆகட்டும். ஸோ அவங்க வந்து சில கடைலாம் அப்படி பண்ணுவாங்க. ஸோ நானே வந்து ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ அவங்க வந்து இன்னைக்கு மீந்துச்சுன்னா சிக்கனை வந்து அப்படியே ஃப்ரீஜரில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அதே எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் அப்போவே பண்ணி அப்போவே சிக்கன் எடுத்து கோழி எடுத்து அப்போவே இது பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறது தான். அதே மாதிரி பிரியாணியும் அப்படி தான் அப்போவே எடுத்து அப்போவே செஞ்சு கொடுக்குறது தான். அன்றைக்கி ஒரு நாள் தான் மதியானத்துக்கு மேலே வைக்கிறது கிடையாது. அதே மாதிரிலாம் எல்லாமே ஓடிடும். இப்போ வந்தீங்கன்னா ஒரு 1 மணிக்குள்ளே எல்லாமே ஓடிடும். மேக்ஸிமம் 12 o'clock 1 மணிக்கெலாம் எல்லாமே பிரியாணியே காலி ஆகிடுது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஆர்டர் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா பாண்டி கடலூரில் இருப்பீங்க, சிதம்பரத்தில் இருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு ஆர்டரு, இல்லை வந்து ஒரு காது குத்துக்கு ஆர்டரு, இல்லை மஞ்சள் ஏறாட்டு ஆர்டரு, பிரியாணி செய்யணும், இல்லை சைவம் செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, சைவமும் நல்லா செய்வாங்க. அப்படி செய்யணும் அப்படின்னாக்கா ஆர்டர் வந்து நம்ம ஸ்கேனர் தேவை நம்பருக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஓனர்னை வந்து மிக குறைந்த விலையில் நல்ல தரமான ஒரு இது பண்ணுவாங்க, கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ நல்லா பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கேன் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறக்காமல் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பாண்டிச்சேரி அந்த பஸ் ஸ்டாண்ட் வெளியில் வந்து இல்லையா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பஸ் வெளியில் வர இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி வந்தீங்கன்னா அது மாதிரி தம் பிரியாணி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வெளியே வருது இல்லையா, ஸோ அதுக்கு அங்கே பக்கத்துலேயே ஒரு 2 கடை, பக்கத்தில் 3வது கடை நம்ம கடையாக இருக்கும். ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கடையை மிஸ் பண்ணிடாதீங்க பாண்டிச்சேரி வந்தால். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.